இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காதுங்க. அதாவது ஒரு பிராங்க் பண்ண ஒரு விஷயத்துக்கோசம் ஒருத்தனுக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட் வந்திருக்காது. இன்னைக்கான ஷோல விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறமா ராணுவம் எந்திரிக்கும் போது அவ்வளோ ஒரு கைத்தட்டல் வருதா, அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களாம். இந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னா ஷாக்கிங்காக தான் இருக்கு. அதாவது அவருக்கு வந்து ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டே பார்த்தீங்கன்னா செகண்ட்ல வந்து அன்அஃபிஷியல் ஓட் போலிங்களா இப்போ அவர் செகண்ட்ல இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அவரோட சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் எந்த சீசன்லையுமே நடக்காத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உண்மையிலேயே ஒருத்தன் பாதிக்கப்பட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ மேலே ஆல்ரெடி எல்லாருக்கும் ஒரு இது இருந்தது. என்னன்னா மொத்த பேரும் சேர்ந்து ராணுவம் அடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி முந்தின நாள் ஒரு விஷயம் கிரியேட் ஆச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு பிராங்க் ஒன்று பண்ணானுங்க. அந்த பிராங்கை உண்மைன்னு நம்பி, அதாவது ப்ரோமோ வந்ததுல அந்த ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்பிட்டோம். ஆப்வியஸ் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாருமே என்ன நினச்சோம், ஓகே உண்மையிலே போட்டு எல்லாரும் ராணுவம் போட்டு அடிக்கிறானுங்கடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஸோ மக்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, இவனுக்கு ஏதாவது நம்மளை சப்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு அன்அஃபிஷியலே சரி அஃபிஷியலே சரி ஓட்டு மாங்குன்னு குத்திட்டு இருக்காங்க போல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்து செகண்ட் பிளேஸ்ல இப்போ இருக்காப்ல. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராணுவம் எந்திரிக்கும் போது சரியான கைத்தட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் எப்பயாவது இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேக்கான ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆதரவு வரலாம் பெரிய விஷயம். ஆனால் என்ன ஒரு மேட்டர் தெரியுமா, இந்த மாதிரி கைத்தட்டில் வந்துட்டா நிறைய பேர் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதாவது எனக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடு கொஞ்சம் ஏறிடும். ஸோ அந்த அளவுக்கு ஏறாமல் ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டாருன்னா இது அப்படியே ஓகே இதே மாதிரி கேம் பிளே கொண்டு போனாருன்னா கண்டிப்பாக அவர் நிறைய நாள் உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு முத்துக்குமரன் அவர்லாம் பார்த்தீங்கன்னா கிளீனாக சொல்றாப்ல, இந்த மாதிரி வெளியிலேருந்து வர கைத்தட்டல் இருக்குல்ல அதெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பக்காவாக புரிஞ்சிட்டு இருக்காப்ல. ஏன்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியும் ஆள் செட் பண்ணி, அதாவது பிக் பாஸ் டீமே பார்த்தீங்கன்னா இது கைத்தட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி எப்படி வேணா பார்த்தீங்கன்னா மிஸ்லீடு பண்ணலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கைத்தட்ட நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன்லாம் அதில் வந்து ஷோராக இருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு வந்து பயங்கரமான கைத்தட்டு வருது அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே நியூஸ் கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ராணுவுக்கு எப்படியோ ஏதாவது அவனுக்கே தெரியாமல் ஒரு சப்போர்ட் வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் திடீர்னு வந்து எப்படி சொல்வது, அது திண்ணையில் படுத்திருந்தவனுக்கு திடீர்னு அடிச்சு தான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு அவருக்கே தெரியாமல் இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு வந்து வந்திருக்கு. இது அப்படியே அவர் கேரி பண்ண போகிறாருன்னு தெரியும், கேரி பண்ணிட்டு கொண்டு போகிறாருன்னு தெரியல. பட் எனிவேஸ் ஆனால் ராணுவுக்கு இருக்க சப்போர்ட் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ராணுவுக்கு வந்து ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓகே இவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், அதாவது மற்றவங்க எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓட் போட்டிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்பயும் உங்களுக்கு வந்து ராணுவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுதா, இல்லை அது அப்போ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி தோணுதா? உங்களோட கருத்து எதோ மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.